إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين وقال تعالى أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا رواه أحمد وابن ماجه ورجاله ثقات وصحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாவுக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றின சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லாமல் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியலுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சங்கை மிக்க துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கின்றோம். பிறை 10வது தினத்தில் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஏராளமான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சில மாதங்களுக்கு
ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஏராளமான அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, துல்காதா, துல்ஹிஜ்ஜா சிறப்பான ஹஜ்ஜுடைய மாதங்களா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல துல்ஹிஜ்ஜாவுடைய கண்ணியமானவர்களே இந்த மாதத்துல விசேஷமாக பார்க்கக்கூடிய காணப்படக்கூடிய ஒரு இபாதத்தான் உல்ஹியாவுடைய இபாதத். கண்ணியமானவர்களே, உல்ஹியாவுடைய இபாதத் அது எம்முடைய ஷரியத்துல மாத்திரம் அது ஷரியத்தாக்கப்பட்டதல்ல. நமக்கு முன்னால் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்துல காணப்பட்ட ஒரு அமல் தான் கண்ணியமானவர்களே இந்த குர்பானியுடைய அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமூகத்தினர்களுக்கும் நாம் ஒரு அறுப்பை ஒரு குர்பானியை ஆக்கியிருக்கின்றோம். ஏன்? லியذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. நாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லின்றான், நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுதான் குர்பானிக்குரிய பிராணிகள். கண்ணியமானவர்களே, இந்த பிராணிகளை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்வதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு சமூகத்தினர்களுக்கும் ஒரு குர்பானிய, ஒரு உல்ஹியாவ, ஒரு குர்பானிய நாம் வைத்திருக்கின்றோம். எனவே இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். உங்களுடைய இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே அவனை வழிபட்டு நடவுங்கள், அவனுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடவுங்கள். நபியே, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வை வழிபடக்கூடிய இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சிறப்பான மேலான ஒரு அமலை செய்ய நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில ஆதமியு மின் அமலி யௌமின் நஹ்ரி அஹப்ப இலல்லாஹி மின் இராகித் தம் வ இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அظفارها وإن الدمع ليقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيبوا بها نفسا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமுன் நஹர்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள், ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் உல்ஹியாவுடைய அமல் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிராணிகளை அறுப்பது, அதனுடைய இரத்தங்களை ஓட்டுவது இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமா சத்தியமாக இந்த அறுக்கப்படக்கூடிய இந்த பிராணிகளுடைய கொம்புகள், அதனுடைய முடிகள், அதனுடைய குழம்புகள் இவைகளெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் இவைகளுக்கு முழுமையான நன்மையை கொடுக்கின்றான். அந்த பிராணியை அறுக்க முன்னால, அறுக்கும் போது அந்த அறுத்தம் பின்னால அந்த பிராணியுடைய இரத்தம் பூமியில விழ முன்னால அல்லாஹ் அவருடைய குர்பானியை, அவருடைய உல்ஹியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே மன விருப்பத்தோடு, மன திருப்தியோடு அந்த உல்ஹியாவுடைய அமலை செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்னாது ஸஹீஹ், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தந்தவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்பதாக இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால
இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. அந்த மாதத்தில் நாம் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் கொடுக்க இருக்க வேண்டிய இந்த உல்ஹியாவுடைய அமலுக்கு நாம் தயாராகுவோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, மன் வஜத சாஅத்தன் ஃபலம் யுலாஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத். இந்த ஹதீஸுடைய தரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்னாது ஸஹீஹ், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹான ரிவாயத் என்பதா சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வசதியை பெற்றுக் கொள்கின்றாரோ, யார் உல்ஹியாவை கொடுக்க, உல்ஹியாவுடைய அமலை செய்ய வசதியை பெற்றுக் கொள்கின்றாரோ, அந்த வசதியை பெற்று அந்த உல்ஹியாவுடைய அமலை கொடுக்கவில்லையோ, அவர் நாம் தொழக்கூடிய இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழக்கூடிய இந்த முசல்லாவுக்கு, இந்த தொழக்கூடிய இடத்துக்கு அவர் நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனாலதான் ஷாஃபி மذஹபுடைய உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சுன்னத், உல்ஹியாவுடைய அமல் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத், சுன்னா முஅக்கதா என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால வசதி உள்ளவர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு அந்த உல்ஹியாவுடைய அமலை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, நல்ல வசதி உள்ளவர் ஒரு மாட்டை கொடுப்பதல்ல, ஒரு ஆட்டை கொடுப்பதல்ல, அவருடைய வசதிக்கு எப்படி கொடுக்கலுமோ அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு அழகான முறையில் பெரும் உல்ஹியாவை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏன் இது மிக முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கும்போது 10 வருட காலங்களாக இருந்தார். மதீனால 10 வருடங்களாக உல்ஹியா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி 10 சினீன யுலாஹி. இந்த ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனனு திர்மிதியில பதிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனாவில் இருந்த காலங்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் தவறாமல் அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த உல்ஹியாவுடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள், உம்மத்துக்கு நிறைவேற்றும்படி தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, லை யனாலல்லாஹு லுஹூமஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். நீங்க அறுக்கக்கூடிய அந்த மாமிசம், அந்த குர்பானி, இவைகளுடைய இந்த குர்பானியுடைய இந்த உல்ஹியாவுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் அடைகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நமக்கு முன்னால் இருந்த ஸலஃபு சாலிஹீன்கள், இமாமார்கள் வரலாறை திரட்டி பார்க்கும்போது இந்த உல்ஹியாவுடைய அமலை கூட்டாக நிறைவேற்றினார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரிவாயத் செய்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. நபி அவங்க அவர்களுடைய கரத்தினால அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள். அதை அறுக்கும் போது பிஸ்மில்லா சொன்னார்கள், தக்பீர் சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது அந்த உல்ஹியா, அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படணும் என்பதற்காக கபூலியத்துக்காக துஆவும் செய்தார். கண்ணியமானவர்களே, அதை அறுத்து பலியிடக்கூடிய நேரத்தில் ஹாதா அன்னி, இது யா அல்லாஹ்
எனக்காக வேண்டி இந்த உல்ஹியாவுடைய இந்த குர்பானியை நிறைவேற்றுகின்றேன். வஅம்மன் லம் யுலாஹி மின் உம்மத்தி, யாரெல்லாம் இந்த சமூகத்தில் உல்ஹியாவை கொடுக்கவில்லையோ அவர்களை தொட்டும் நான் இதை நிறைவேற்றுகின்றேன், உல்ஹியாவால் நிறைவேற்றுகின்றேன், உல்ஹியாவுடைய அமலை நாம் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் சுனன் அபீ தாவூத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொரு ஊரிலையும் சில வலிமைகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ் உங்களோட ஊரை பொறுத்த வரையில கூட்டு குர்பான் என்று பல வருடங்களாக செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூட்டா செய்வதன் மூலமாக பல பெனிஃபிட்கள் இருக்கின்றன, பல பிரயோஜனங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இந்த உல்ஹியாவை கூட்டாக நிறைவேற்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தாங்க. நஹதா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியாவுடைய வருடத்துல நாம் என்ன செய்தோம், ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டோம். 7 பேர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டோம். வல் பக்ரத்தன் சபஅத்தி, 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து பலியிட்டோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மஸ்ஜிதுல கூட்டாக அந்த அமலை செய்யக்கூடிய நேரத்தில் சில பிரயோஜனங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, சமூகத்துக்கு மத்தியில், மஹல்லாவுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுகின்றன. கண்ணியமானவர்களே, கிதாபுல உலமா பெருமக்கள் எழுதுகின்றார்கள். இதால வரக்கூடிய பயன் என்ன தெரியுமா? ஒற்றுமை ஏற்படுகின்றன. அடுத்ததா சொல்கின்றார்கள், யாருக்கெல்லாம் தனிய உல்ஹியாவுடைய அந்த அமலை செய்ய முடியாதோ, வசதி வாய்ப்பில்லையோ, தனிய அந்த அமலை செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றன. கண்ணியமானவர்களே, நமக்கு ஏந்திய வசதி, நமக்கு ஏன்ற அளவு நாம் ஒரு தொகையை கொடுத்து நாம் இந்த உல்ஹியாவுடைய அமல்ல சேர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனாலதான் வசதி இல்லாதவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த கூட்டா கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த உல்ஹியாவை, இந்த குர்பானிய கூட்டா நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. கண்ணியமானவர்களே, தனியாக ஒரு மனிதன் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ வாங்குறதா இருந்தா சிலர்களுக்கு பரவாயில்லை, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, அவர்கள் கொடுப்பார்கள். தனிய சிலவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்? அவருடைய கையில பணம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்படியானவர்களுக்கும் இந்த உல்ஹியாவுடைய அமல் தப்பி போக மாட்டாது. ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அவர் சேர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக, ஒருவர் தனிய உல்ஹியாவை ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ அறுத்து பலியிட்டு அந்த உல்ஹியாவுடைய அமலை செய்யும் போது சில சாதார்களுக்கு மாத்திரம் அந்த உல்ஹியாவுடைய மாமிசம் போய் சேருகின்றன, எல்லோருக்கும் போய் சேராது. கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு தனிநபர் அல்லது இருவர் அல்லது மூவர் சேர்ந்து அறுக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, அவங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தெரிந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய உல்ஹியா போய் சேருகின்றன. ஆனா மஸ்ஜிதுல முழு ஊரும் சேர்ந்து கூட்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாமிசம் எல்லா ஏழைகளுடைய வீடுகளுக்கும் போய் சேரக்கூடியதா இருக்கின்றன. யாருக்கும் தப்பக்கூடிய சந்தர்ப்பம், தப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் அந்த உல்ஹியாவுடைய அந்த மாமிசம் போய் சேரக்கூடியதா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த கூட்டா கொடுக்கக்கூடிய இந்த உல்ஹியா, இந்த அமல் நிரந்தரமா சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கும்.
எப்ப நாம் கூட்டா கொடுப்போமோ இந்த அமல் அது கியாமத் வரைக்கும் கண்ணியமானவர்களே அது தொடர்ச்சியா அந்த அமல் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. தனிநபர் கொடுக்கிறதா இருந்தா, சிலர்கள் சேராமல் தனியே கொடுக்கிறதா இருந்தா, அவர் எல்லா நிலைமையிலையும் வசதி வாய்ப்புள்ளவராக இருக்கார். கண்ணியமானவர்களே, ஏதோ வசதி உள்ள காலத்துல கொடுப்பார், வசதி இல்லாத காலத்துல கொடுக்க மாட்டார். தனியா ஒரு மாட்டையோ ஆட்டையோ வாங்கி கொடுக்கிறதா இருந்தா, கண்ணியமானவர்களே, இன்று மாட்டுடைய விலையை பார்க்கிறோம், ஆட்டுடைய விலையை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அதிகமான விலைகளை கொடுத்து வாங்கக்கூடியதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அதனால வசதி இல்லாத நடுநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்காமல் போகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கூட்டாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதில் இருந்து நிர்வாகிகளோட சேர்ந்து அந்த அமல முழு ஊரும் சேர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த அமல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சொல்லுகிறார்கள், பரக்கத்தும் செழிப்பும் உண்டாகும். எங்க ஒரு கூட்டம் ஒன்று சேர்வார்களோ அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதனால ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ற வசதிக்கு, தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பங்கோ 2 பங்கோ 3 பங்கோ சேர்ந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இந்த அமலை நாம் தொடர்ச்சியா செய்வோமே ஆனால் ஊர்ல செழிப்பை பார்க்கலாம், பரக்கத்தை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நல்ல விடயம். சில இடங்கள்ல தனித்தனியா கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், இந்த ஊரை பொறுத்தது கூட்டாக கொடுக்கிறாங்க. சில ஊர்களை பார்க்கலாம், குர்பானிய கூட்டா கொடுக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷம். கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் எளியோர்கள் யாரும் விடப்படாமல் இந்த மாமிசம் அவர்களுக்கு போய் சேரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனிய ஒரு நபர் ஒரு மாட்டை அறுத்து பலிட்டு அந்த உலுஹியாவுடைய மாமிசத்தை பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில குறிப்பிட்ட சாரார்களுக்கு மாத்திரம் கொடுக்க முடியும். ஒரு ஊர்ல கூடிய எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் ஒரு பங்கு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள், எத்தனை எளியோர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் நாம் இந்த உல்ஹியாவுடைய மாமிசத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது சதக்காவுடைய நன்மை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, மா ஹாதில் அல்லாஹி, இது என்ன உல்ஹியாக்கள் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை. கண்ணியமானவர்களே, சரித்திரங்களை படித்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்களை நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்து கிடைத்த பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை வரைந்தது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வரைந்தது. கண்ணியமானவர்களே, இதுதான் சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளையுடைய பாக்கியம் நீண்ட காலமா இல்லாமல் இருந்த பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தார்கள். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரத்தினால அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வரைந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு காண்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமா சொல்லின்ற நீண்ட வரலாறு. அறுக்க முற்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்ட முன்வந்தார்கள். அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான். அதுக்கு பாரமாக மகத்தான மேலான சொர்க்கத்தில் இருந்த ஒரு கொழுத்த ஒரு சிறந்த ஒரு
ஆட்டை அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கள். கண்ணியமானவர்களே, அவங்க அந்த ஆட்டை குர்பானி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையில் இருந்த ஒரு அமல் தான் இந்த குர்பானியுடைய அமல். கேட்டாங்க சஹாபாக்கள், ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானியை நிறைவேற்றுவதன் மூலமாக, இந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது யா ரசூலுல்லாஹ், என்ன பாக்கியம் இருக்குது யா ரசூலுல்லாஹ், என்ன கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கின்றது என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நாம் அறுக்கக்கூடிய மாடா இருக்கலாம், அந்த பிராணியுடைய மேனில எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அத்தனை முடிக்கும் நன்மை எழுதப்படும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிராணியில் இருக்கக்கூடிய அந்த முடியை எண்ணி முடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, கம்பளி உள்ள ஆடு இவைகளுடைய மேனியில கம்பளி கூடுதலாக இருக்குது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அதுக்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிதாபுல பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆட்டை அறுத்து பதித்தார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு, லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹபஷைன் அம்லஹைன் அக்ரனைன் ذبحهما بيده وسمى وكبر ووضع رجله على صفافهما. புகாரில முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ஆடுகளை கொழுத்த இரண்டு ஆடுகளை வெள்ளை நிறமான கொம்புள்ள இரண்டு ஆடுகளை உல்ஹியா கொடுத்தார்கள், அறுத்து பலியிட்டார்கள். அவர்களுடைய கரத்தினால் அறுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பிராணியை அறுக்க சக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய கையினால் அறுப்பது ஒரு சுன்னத். இந்த ஹதீஸ்ல விளங்க வரக்கூடிய விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொழுத்த வெள்ளை நிறமான கொம்புள்ள இரண்டு ஆடுகளை அறுத்தார்கள். அவருடைய கையினால் அறுத்தாங்க, பிஸ்மில்லா சொன்னாங்க, தக்பீர் சொன்னாங்க. அந்த ஆட்டுடைய இடது பக்கமாய்க்கூடிய அந்த களத்தில் அவர்களுடைய காலை வைத்து அறுத்தார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால உலமா பெருமக்கள் தெளிவா கிதாபில் சொல்லியிருக்கிறார்கள், 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். அந்த உல்ஹியாவுடைய பிராணியில மிக ஏற்றம் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதுதான். அல்ல குர்பானி கொடுப்பதுதான் ஏற்றம். இரண்டாவதாக சொல்லினார்கள் மாட்டை, ஏண்டா அதுல மாமிசங்கள் அதிகம். மூன்றாவதாக சொல்லினால் ஆட்டை, வசதி இல்லாதவர்கள் ஆட்டை கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒவ்வொருவரும் தனிய கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குமே. ஆனால் கண்ணியமானவர்களே, அவர்கள் பெரும் தொகையை கொடுத்து பெரும் உல்ஹியாவை கொடுப்பது ஏற்றம் என்பதாக கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா உல்ஹியாவுடைய நிபந்தனைகளை கிதாபுல உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற பிராணிகள் மாத்திரம் கொடுக்கலாம், வேற எதிலையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இரண்டாவதாக நிபந்தனையா சொல்லினார்கள், கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த உல்ஹியாவுடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த உல்ஹியாவுடைய அமலா நிறைவேற மாட்டார். மூணாவதா சொல்லினார்கள், வயது எல்லையை கவனித்துக் கொள்ள வேண்டும். சுமார்
மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம். 2 வருடங்கள் பூர்த்தியாய் 3 வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். 2 வருடங்கள் பூர்த்தியா இருக்க வேண்டும். 1.5 வருடமோ அல்லது 1 வருடமோ இப்படியான பிராணிகளை ஆடோ மாடோ எதுவாய்க்கலாம். வயசெல்லை குறைந்ததை பார்த்து நாம் குர்பானி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது சதக்காவா நிறைவேறும், உல்ஹியாவா நிறைவேற மாட்டார். கண்ணியமானவர்களே, அதனால வயதெல்லையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 வருடங்கள் பூர்த்தியாய் 3ஆம் வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டமா இருந்தா 5 வருடங்கள் பூர்த்தியா இருந்தா 1 வருடத்தை எட்டியிருக்க வேண்டும், அடைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 4வது சொல்லினார்கள், மாமிசத்தை குறைக்கக்கூடிய குறைகளை விட்டும் நிவர்த்தியானதாக அந்த பிராணிகள் இருக்க வேண்டும் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விதமான நிலைமைகள் இருக்கக்கூடிய பிராணிகளை உல்ஹியா கொடுப்பதன் மூலமாக அது நிறைவேற மாட்டாது, உல்ஹியாவா நிறைவேற மாட்டாது. முதலாவது சொன்னாங்க, அர்பஉன் லா துஜிஸு ஃபில் அல்லாஹி. உல்ஹியாக்களுடைய விடயத்துல 4 விஷயங்கள் உள்ள பிரயாணிகளா இருந்தா அந்த உல்ஹியா நிறைவேற மாட்டாது. முதலாவது சொன்னார்கள், அல் ஔராஉல் பையுன் ஔருஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெட்ட தெளிவான குருட்டுத்தனமுள்ள பிராணிகளை கொடுக்க முடியாது, குருடான. 2வதா சொன்னால், வல் மரீரத்துல் பையுன் மரலுஹா. தெளிவா அந்த பிராணிக்கு நோய் இருக்குது என்றது கண்ணுக்கு விளங்குகின்றது என்றிருந்தா அந்த பிராணிகளை உல்ஹியாவாக கொடுக்க முடியாது, குர்பானியா கொடுக்க முடியாத, உல்ஹியாவா நிறைவேற மாட்டார். அடுத்ததாக, அவள் அர்ஜாஉல் பையின் அர்ஜுஹா. தெளிவான நொண்டக்கூடிய நொண்டி, ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம், தெளிவா விளங்கக்கூடியதாக இருந்தால் அதையும் கொடுக்க முடியாது. அடுத்தது, மூளை இல்லாத சில ஆடுகளோ மாடுகளோ இருக்கின்றன, அது மிச்சம் மெலிஞ்சதின் காரணத்தினால அதில் மூளை வேலை செய்து குறைவா இருக்குது. அப்படியான பிராணிகளையும் உல்ஹியாவா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது நிறைவேற மாட்டாது. அது சதக்கா சுன்னத்தான ஒரு குர்பானியா நிறைவேறும், உல்ஹியாவுடைய அமலா நிறைவேற மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொல்லுகின்றார்கள், பைத்திய பிடித்த ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், அது அசட்டாய்க்குது என்றிருந்தா அதையும் குர்பானில சேர்க்க முடியாது, உல்ஹியாவுடைய பிராணியில சேர்க்க முடியாது, அதை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் உல்ஹியாவுடைய அமலாக நிறைவேற மாட்டார். அடுத்ததாக, பற்கள் இல்லாத ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், பல் விழுந்திருக்குது அல்லது பற்கள் இல்லாத, அப்படி இருந்தால் இதையும் கொடுக்க முடியாது. அடுத்தது, காதுல சில பகுதிகள் வெட்டப்பட்டிருக்குது, இதையும் கொடுக்க முடியாது. அடுத்ததாக சொல்லின்றார்கள், காதில் முழுமையாக வெட்டப்பட்டிருக்குது, ஒரு காதே இல்லை, ஒரு மாட்டுக்கோ அல்லது ஒரு ஆட்டுக்கோ என்றிருந்தா இதையும், காது இருக்குது முழுமையாக வெட்டப்பட்டிருக்குது என்றிருந்தா இதையும் குர்பானி கொடுக்க முடியாது, உல்ஹியாவா கொடுக்க முடியாது. அடுத்ததா, நாவில் சில பகுதிகள் வெட்டப்பட்டிருக்குது, இந்த பிராணிகளையும் உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. இது மாமிசத்திலும் குறைய ஏற்படுத்துகின்றன, அதனால் இதை கொடுக்க முடியாது. அடுத்ததாக, சொறி போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட இப்படியான ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், இப்படியான பிராணிகளையும் உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. இவைகளெல்லாம் கொடுத்தாலும் நிறைவேற மாட்டார். அடுத்ததாக, சில தன்மையில் உள்ள பிராணிகளை கொடுக்கலாம், ஆனால் வெறுக்கத்தக்க விடயம், கொடுத்தால் நிறைவேறும், ஆனால் வெறுக்கத்தக்க விடயம். அதுல
கொம்பே இல்லாத சில மாடுகள், படை கோலத்திலே அதனுடைய படைப்பிலேயே கொம்பு இல்லாத என்றிருந்தால், கொம்பு அந்த மாட்டுக்கு அல்லது அந்த ஆட்டுக்கு இல்லை என்றால் இதை கொடுக்கலாம். ஆனால் இதை விட கொம்புள்ளதை கொடுப்பது மேலான சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அதனுடைய கொம்பு லேசா உடைந்திருக்குது என்றிருந்தால் அதையும் கொடுக்கலாம். ஆனால் வெறுக்கத்தக்க விடயம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது சூடு. அதனுடைய காதில அடையாளம் போடப்பட்டிருக்கிறது, எறும்பால சூடாக்கி அடையாளம் போடப்பட்டிருக்கிறது, ஒரு ஓட்டை போடப்பட்டிருக்கிறது என்றிருந்தா இந்த மாட்டை கொடுக்கலுமா, இந்த ஆட்டை கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். ஆனால் வெறுக்கத்தக்க விடயம், அதைவிட ஓட்டை இல்லாத பிராணிகளை, காதல ஓட்டை போடப்படாத பிராணிகளை தேடி கொடுப்பது ஏற்றம் என்பதாக உலமாக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக காது கிளிபட்டு இருக்குது. சில மாடுகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் காது கிளிபட்டு இருக்குது, பிளந்திருக்குது என்றிருந்தா இதை கொடுக்கலாம். ஆனால் வெறுக்கத்தக்க விடயம், கொடுத்தால் அது உள்ஹியாவா நிறைவேறும். ஆனால் இதைவிட மேலானதை கொடுப்பது சிறந்தது. அடுத்ததாக காது படைக்கப்பட்டில்லை. சில ஆடுகளுக்கு அதனுடைய பிறப்பிலேயே குறையாக இருக்குது, காது படைக்கப்பட்டில்லை என்றிருந்தால் அதை கொடுக்க முடியாது. அதை கொடுத்தாலும் அது உறுதியாக நிறைவேற மாட்டார். அடுத்தது சில ஆடுகளுக்கு பால் மடி அது இயல்பிலேயே இல்லாமல் இருக்குது, படைக்கப்பட்டதாக இல்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, இதையும் கொடுக்காமல் இருப்பது ஏற்றம். இதைவிட மேலானதை கொடுப்பது சிறந்தது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த பிராணிகளை அறுக்கக்கூடிய நேரத்தில் அதை கீழே விழுந்தாட்டும் போது அதனுடைய கால் உடைந்திருக்குது என்றிருந்தா இதை குர்பானியாக உள்ஹியாவாக கொடுக்க முடியாது. அதனால நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கால் அந்த மாட்டை பிரட்டக்கூடிய நேரத்தில், அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய கால் நொண்டியாக மாறுது அல்லது கால் உடைந்து விடுகின்றது என்றிருந்தால் இதை உள்ஹியாவாக கொடுக்க முடியாது. இந்த பிராணியை உள்ஹியாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது உள்ஹியாவா நிறைவேற மாட்டார். அதனால மிக கவனமாக நாம் இதை கண்ணும் கருத்துமாக இதனுடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த உல்ஹியாவுடைய மாமிசத்துல எதையும் விற்க முடியாது, கூடாது. அடுத்த உல்ஹியாவுடைய மாமிசம் மேலானது, சிறந்தது. அது ஏழை சொந்தமானது. எளியோர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். தனக்கு தேவையா, தனக்கு ஒரு மூணில் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அடுத்ததை தன்னுடைய குடும்பத்துக்கும் ஏழெளியவர்களை தேடி கொடுத்து விட வேண்டும். இப்படி புக்கஹாக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த உல்ஹியாவுடைய மாமிசத்தை அந்நியவர்களுக்கு கொடுக்க முடியாது. அடுத்து அந்த உல்ஹியாவுடைய தோலையோ அல்லது அதனுடைய குழம்புகளையோ அதை அறுக்கக்கூடிய கூலியாக கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை கூலியாக கொடுக்க முடியாது. சும்மா கொடுக்கலாம், கூலி என்ற அடிப்படையில் கொடுக்க முடியாது என்பதாக கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக உல்ஹியாவுடைய சுன்னத்துகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறை தென்பட்டதும் கண்ணியமானவர்களே, உல்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மேனிலிக்கூடிய முடிகளை, நகங்களை ஆட்டக்கூடாது, வெட்டாமல் இருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல. யாரெல்லாம் அதை உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்ற இருக்கிறார்களோ
அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதில் இருந்து அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றும் வரையில ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள் அதை நிறைவேற்றும் வரையில முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. ஏன்? ஒவ்வொரு மனிதன் உறுப்புல இருக்கக்கூடிய முடிகளுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஒவ்வொரு நகங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். கிதாபுல் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நரகத்தை விட்டும் மனிதன் ஒவ்வொரு உறுப்புகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், இதா ரஅய்தும் தில் ஹிஜ்ஜா வராத அஹதுக்கும் அன் யுضحிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரி வல்லாஹிரி. உங்கள் ஒருவர் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டு அந்த குர்பானி அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்ற விரும்பினால் அவருடைய முடியை அவர் வெட்டிவிட வேண்டாம், முடியை களைய வேண்டாம், அவருடைய நகத்தையும் வெட்டிவிட வேண்டாம், அதை அப்படியே அவர் வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவருடைய முடியையோ நகங்களையோ அதை அப்படியே அவருடைய உடம்புல வைத்துக் கொள்ளட்டும், அதை வெட்டக்கூடாது என்பதாக சொன்னான். தடுத்து வைத்துக் கொள்ளட்டும் என்றான். அடுத்ததாக அந்த குர்பானிய தான் அதன் முடியவர் அறுப்பது சுன்னத், ஏற்றமானது, மேலானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோன்னா, யா ஃபாத்திமா கூமி இலா உல்ஹியத்திகி வஷ்ஹிதீஹா. ஃபாத்திமாவே உங்களோட உல்ஹியாவுடைய பிராணி இடத்துல அந்த மிருகத்துக்கிட்ட நீங்க போங்க, போய் அங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு சமூகம் அளிங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? فإنه بأول قطرة من دمها يغفر لك ما سلف من ذنوبك. சொன்னாங்க, அந்த பிராணி அறுத்து பலியிடக்கூடிய நேரத்துல முதலாவது விழக்கூடிய ரத்தம் பூமியில விழக்கூடிய நேரத்துல உங்களோட முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துக்கு போறது ஒரு சுன்னத். கண்ணியமானவர்களே, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஹாதா லனா அஹ்லல் பைத் ஹாஸத்தன். சொன்னாங்க, இந்த பாக்கியம் என்னோட குடும்பத்தினர்களுக்கு மாத்திரமா யா ரசூலுல்லாஹ், அவுலனா வலில் முஸ்லிமீன ஆம்மத்தன், அல்லது இந்த பாக்கியம் எல்லா முஸ்லிம்களுக்கும் தானா என்று ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கவும், கால வல்லனா வலில் முஸ்லிமீன ஆம்மத்தன், மாறாக இந்த பாக்கியம், இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது எங்களோட குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, உண்மையாக கூடக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பதாக சொன்னார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் வரக்கூடிய இந்த உல்ஹியாவுடைய அமலை கூட்டாக நிறைவேற்றுவோம். நிர்வாகத்தோட மசூரா பண்ணி, கண்ணியமானவர்களே,